ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா ஜஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பிசி கேம், ப்ளே ஸ்டேஷன் கேமு, எலக்ஸ்ட்ரா ஸ்மார்ட் டிவி, லோ பட்ஜெட் டிவியில் எப்படி நீங்கள் விளாட்றது அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்களே. ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்டிக்கு. நான் யூஸ் பண்ணுறது அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு, எலக்ஸ்ட்ரா டிவி ரிமோட்டு. ஸோ டிவி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபயர் ஸ்டிக் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஷோ ஆனதுக்கு அடுத்தது இதை ப்ளே பண்ணுறது என் தம்பியை எதில்னு பார்த்தீங்கன்னா மொபைல். அந்த மொபைல் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் பார்த்துக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஸ்டார் பார்க். இந்த அப்ளிகேஷன் ஸ்டார் பார்க். இந்த அப்ளிகேஷன் இதுக்குள்ளே போனீங்களா, இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இதுக்கு விபிஎன்லேருந்து எதுவுமே தேவையில்லை. இதில் ஃபஸ்ட்டு சில டாஸ்க் தருவாங்க. பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஃப்ரீயாக தருவாங்களே. நான் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் எவ்வளோ விதமான கேம்ஸ் பாருங்கள். இப்போ 2K WW23 இந்த 2K இதை ப்ளே பண்ணுன்னா ப்ளே ஸ்டேஷன் தேவைப்படும், பிசி தேவைப்படும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணி இந்த எலக்ஸ்ட்ரா ஸ்மார்ட் டிவியில் யூஸ் பண்ண போகிறோம். ரோ பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. ஸோ இது அப்படியே குறைஞ்சி ஒன்றா வந்து நமக்கு ஸ்பீடாக வந்துடும். ஸோ இப்படி தான் இது வருமே. ஸோ உங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லி பின்னாடி போய்ட்டு வந்தேன். ஸோ என்ட்ரு தரணும். இப்போ இது என்ட்ரு தந்துட்டு இது எப்படி டிவியில் கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரியணும்ல கேம் தானே. ஸோ இது தான் இந்த கேம். ஸோ மொபைலில் வர்ற கேமை க்ரோம் காஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ண போகிறதில்ல. ஒரு பிசி லெவல் கேமு, PS4 அந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது தான். இது அப்படியே நம்மளோட இந்த எப்படி இந்த லோ பட்ஜெட் எலக்ஸ்ட்ரா டிவியில் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ மொபைல் இப்படி தான் இருக்கும். இப்போ மொபைலை விட்டு நமக்கு டிவிக்கு பார்க்கலாமா. ஸோ இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டிக்கில் பண்ணணுமா இல்லை டிவி அப்ளிகேஷனில் பண்ணணுமா? டிவி இருக்குல்ல, இந்த ஃபயர் ஸ்டிக் விட்டு நம்ம வெளியே வந்துடணும். ஸோ மன்னித்து விடுங்கள், தெளிவாக சொல்கிறேன். ஃபயர் ஸ்டிக், நம்ம ஃபயர் ஸ்டிக்கில் இப்போ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபயர் ஸ்டிக் இன்ஸ்டால் பண்ணதால் இது ஜஸ்ட் ஒரு மானிட்டர் தான். இந்த ஃபுல்லாக ப்ராசஸ் நடக்கிறது எல்லாமே ஃபயர் ஸ்டிக்கில் இருந்து. ஃபயர் ஸ்டிக்கில் இதில் காட்டக்கூடிய அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோடர் ஃபயர் ஸ்டிக்லும் ப்ளே ஸ்டோர் இருக்குப்பா. அதில் போயிட்டு நம்ம பண்ணக்கூடிய இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக கொண்டு போகிறேன். அந்த ப்ரௌசிங் ஆப்ஷன் போனல அதுக்குள்ளே போனால் இந்த மாதிரி வரும். இதில் போய் ஃபயர் டிவி மேலே இருக்குது இல்லை, அது ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு கிளியர் கேட்சாக கொடுத்துட்டு ஸோ மேலே இருக்கிறத டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் போடுற இந்த வேர்ட்ஸை போடுங்க. ஏழு விஷயம் பண்ணுமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணதுக்கு அடுத்தது நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா கேம் வரும். நம்ம ஃபயர் ஸ்டிக் ப்ளே ஸ்டோரில் இது இல்லைன்னா ஃபயர் ஸ்டிக் ப்ளூ ப்ரௌசர் இருக்குல்ல, அங்கே போய் டவுன்லோட் பண்ணு இந்த அப்ளிகேஷனை. இதை கிளிக் பண்ண ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஏபிகே பியூர். இது நிறைய பேருக்கு தெரியும். இதை அப்படியே டவுன்லோட் பண்ணும். அந்த ஃபயர் ஸ்டிக் நம்ம போட்டுட்டு நம்ம டிவி ஒரு மொபைல் மாதிரி மாறிடும்பா. எஸ். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஏபிகே பியூர் இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஸ்டார் டி இப்போ இங்கே டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏபிகே பியூர் இருக்குல்ல, அங்கே போய் நான் இந்த மொபைலில் பார்த்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே தெரியுதா, அந்த ஃபர்ஸ்ட் இதை அதை டவுன்லோட் பண்ணிருங்க. இதுவும் மொபைலும் லிங்க் ஆகிடும். ஸோ டவுன்லோடிங் ஆப்ஷன் பா, இது டவுன்லோட். என் தம்பி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறான், அதால் தான். இல்லைன்னா நிறைய எலக்ட்ரா டிவியை பற்றி வீடியோஸ் போட்டிருப்போம். கரெக்டாக அந்த க்ரீன் கலரில் ஓகே கொடுக்கணும். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குதுப்பா. இது வந்து டிவி வந்து மானிட்டரு, ஃபயர் ஸ்டிக் மூலம் இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா வைஃபை யூஸ் பண்ணுங்க. இதுதான் டவுன்லோடிங் ஸ்பீடு. 4G நெட்டு, 4G ஆர் 5G என்னமோ
எப்படி 4G தானே 3G மட்டும் கிடையாது. ஸோ டவுன்லோட் ஆகி ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. செட்டிங்ஸில் போய் இந்த இருக்கிறியா இதை ஆன் பண்ணிடணும். நாங்கள் பண்ணுற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ப்ராசஸ் பண்ணுங்க, ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு இந்த வீடியோ பார்க்கும்போது. ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இதில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணது எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணதை இந்த ப்ரௌசிங் லெஃப்டில் இருக்குதுல்ல, அதில் போனோன்னா தெரியும். ப்ரௌசிங்கில் போய் ஃபைல்னு இருக்கும். ஃபைலை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் போய் ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தோடனே இது வரும். இப்போ டவுன் அமைக்கி ரைட் பக்கம் இன்ஸ்டால்னு இருக்கும், அது கொடுக்கணும். எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் டேப் ஒட்டி இருக்கு. ஸோ அங்கே டிவியில் இருக்கும். ஓகேவா, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேம் எப்படி ப்ளே பண்ணுறது தம்பி ஒவ்வொன்றா காட்டுவோம். இப்போ வெளியே வந்துடலாம். இப்போ ஹோமில் போய் 2 தடவை பேக் பண்ணால் வெளியே வந்துடும். இப்போ ஃபயர் ஸ்டிக் மெனுவில் போனோன்னா இது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணது இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ப்ராசஸ் ஒவ்வொன்றா பண்ணுங்கள். பட் என்ன ப்ரோ இதெல்லாம் பண்ணுங்க, இப்போ PS4 5 வாங்கலான்னு சொல்லுவீங்க. நம்ம டிவி வாங்கிட்டோன்னா ஃபேமிலியோட எல்லாம் யூஸ் பண்ணலாம். PS4 5லாம் சரிப்பட்டு வராது. ஃபயர் ஸ்டிக் வந்து 4000 3000 தாப்பா. இதுக்கு கண்ட்ரோலிங் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லே பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த ரிமோட் ஒர்க் ஆகலன்னா ரிமோட்டுக்கு பதிலாக மவுஸ் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுக்குள்ளே போய் அந்த டவுன்லோடு இருக்குதுல்ல, அதில் போயிட்டு நம்ம இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணுங்க. நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பண்ணுங்க போதும். டூலுக்குள்ளே போயிடணும். நாங்கள் சொல்கிற இந்த இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேம்ஸ் டிவியில் வரும். போட்டால் வரும். அந்த மேலே கோடு இருக்குல்ல, ப்ரௌசிங்கில் மேலே இருக்கிற கோடை டிலீட் பண்ணிட்டு அங்கே நாங்கள் பண்ணதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். அந்த டூல்ஸில் போய் மவுஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதான் மவுஸ் டாகல், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ வர்ற ஆட்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்குப்பா, ஓகேவா? டவுன்லோட் ஃபயர் டிவி 4K 3 ஆப்ஷன் இருக்கு. ஏதாச்சும் நான் பண்ணிட்டு அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிடுச்சு. அதாவது என் தம்பி இதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கலான்னு சொன்னான். ஆனால் நீங்களா பாருங்கள் 8 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. நான் எடிட்டிங்லாம் பண்ண மாட்டேன், இதை அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் பார்க்க போகுது. ஒன்றான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இது பார்த்தீங்கன்னா நான் இதில் பிரேக் விட்டு பாஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம செட்டிங்ஸில் போனோமா, ஸோ இப்போ போயிட்டு நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். மவுஸோட செட்டிங்ஸ் இதெல்லாம் இதை ஓகே கொடுத்தா போதும். அவ்வளோதான். இனிமேல் மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபயர் ஸ்டிக் மவுஸ் இதில் ஒர்க் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் இதுதான் மவுஸு வருதா? மவுஸு பாருங்கள், ஃபயர் ஸ்டிக்கு. ஓகே, இப்போ அப்படியே மினிமைஸ் பண்ணாவே போதும். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு திரும்பியும் போக போகிறோம். அப்ளிகேஷன் போகிறோமா? காட்டு. இதை 2 தடவை ப்ளஸ் பண்ணோம். ஃபயர் ஸ்டிக்கில் இந்த பட்டனை 2 டைம் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். இது அந்த பட்டனை 2 தடவை. ஓகே, ப்ளஸுக்கு மேலே இருக்குல்ல அது அக்ரி தானே? ஓகே,
இதில் வைடாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ப்ளே பண்ணும்போது நல்லா வரும். மேலே பாருங்கள் அலோன்னு காட்டுது, அலோ ஒரு அலோ தாங்க, லொக்கேஷன் காட்டும். எப்படி அதில் வர்ற மாதிரி இருந்துச்சா? பட் இதில் நமக்கு பிடிச்ச கேம் விளாட்லாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக ஈஸியாக ப்ளே பண்ணுற கம்மியாக இருக்கிற கேம் ப்ளே பண்ணுறோம். என் தம்பி ஒரு டபிள்யூ பைத்தியம், ஸோ அதெல்லாம் டபிள்யூ தான் போடுவானு. கீழே ப்ளேன்னு இருக்குல்ல, அங்கே த கேம் சப்போர்ட்டட் ப்ளூடூத் கேன் வித் அஸ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளே கீழே ப்ளே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ அதை மவுஸில் கிளிக் தரோம் ஃபயர் ஸ்டிக்கு மூலம். கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். கிரியேட் அக்கௌண்ட் இருக்கா, இதுதான் முக்கியம். கிரியேட் அக்கௌண்ட் தாங்க. மேலே உங்களுக்கு அக்கௌண்ட் பாஸ்வேர்டு இருக்கும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தர்ற இந்த ஆப்ஷன் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கு அடுத்தது ஓப்பன். இப்போ 43 இருக்கா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நாங்கள் இதில் ப்ளூடூத் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, அது உங்ககிட்ட ஜாய்ஸ்டிக் ப்ளூடூத் தான், அதை கண்ட்ரோல் பண்ணிடுங்க டிவியில். இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணுறது மட்டும் காட்டுறேன், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி ஜாய்ஸ்டிக்லேருந்து டிவியில் கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு. எப்படி கேம் சூப்பராக இருக்கா? மொபைலில் பார்த்தது அதே வெர்ஷன் பார்த்துங்க டிவியில். இந்த எழுத்து ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, இந்த எழுத்து தெரியுற எழுத்து போகணுன்னா இங்கே மேலே இருக்குதா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஹைடு காட்டு, மேலே காட்டு, இங்கே இருக்கு பாரு ஹைடு. பேசுறதுன்னு சொல்கிறோம், அதில் ஆப்ஷன் ஹைடு இருக்கா, அதை பாஸ் தாங்க. ஹைடை ப்ரெஸ் பண்ணிங்களா? ஸோ ப்ளே ஆகுது. அப்போ இப்போ டபிள்யூடபிள்யூனே இருக்குது இதில். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எலக்ஸ்டா டிவி ஓல்டு மாடலு. இப்போ 2024, நான் 21 வாங்கினது. 21 மேபி 22 இருக்கலாம். ஆமாம் 21, 22, 23, இப்போ 24. அந்த சேம் டைம் எலக்ஸ்ட்ரா டிவியில் அப்டேட் காட்டினாங்கன்னா அது அவங்க கம்பெனிலேருந்து தான் வந்து அப்டேட் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு என்னமோ 200, 300, 500 கேட்பாங்களா. அது ஒரு வருஷத்தில் அப்டேட்டா என்ன வருஷம்னு தெரில. ஸோ பாருங்கள் நடுவில் என்னெல்லாம் காட்டுதுன்ட்டு. இது ஒரு பிசி மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தது பிசி கேம், ஹை குவாலிட்டி. ஸோ சைடில் பாருங்கள், இதெல்லாம் டபிள்யூ இருக்கா? நம்ம சின்ன வயசில் கம்ப்யூட்டர் கடையில் போய்ட்டு 10 ரூபாய்க்கு தந்து விளாடுவோமே, அதோட பெஸ்ட்டு கேம் இதெல்லாம். 90s கிட்ஸுக்கு தெரியும். கரண்ட் ப்ராசஸ் ரிடல் கேம் ப்ளே ஆகிட்டு இருக்குதுப்பா. சரி, இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கில் விளாடுவான், ப்ளூடூத் ஜாய்ஸ்டிக். இப்போ இதுக்கு அவன் மவுஸில் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஆனால் கேம் ஸ்டார்டிங்கில் மினிமைஸ் பண்ணி வராதிங்க, இருக்கு போகுது. ஃபயர் ஸ்டிக்கில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுங்கள். சரி, இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இது தெரியல, ஜாய்ஸ்டிக் ப்ளூடூத். ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த கேமுக்குள்ளே போயிட்டோன்னா இந்த மாதிரி வரும். என் தம்பி வச்சுட்டு ஒரு வீடியோ நான் பண்ணுறதுக்குள்ள ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் ஆகுதுப்பா. ஆட் நியூ கேமிங் கண்ட்ரோலர். இப்போ ஜாய்ஸ்டிக் ஒர்க் ஆகுது பாருங்கள், முன்னாடி கொண்டு போ ஜாய்ஸ்டிக்கை. இப்படி தான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ எப்படியே ப்ளே பண்ணுவான், இது தான். ஸோ இப்போ தான் ஆங்கிள் கரெக்டாக இருக்குது, இப்படியே ப்ளே பண்ணி காட்டுவான். கேமிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னென்னலாம் பண்ணானோ அதை அப்படியே பண்ணுங்கள். அதை நீங்கள் பே பண்ணி வாங்கணுன்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? இது எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறது அந்த ட்ரிக்ஸும் நாங்கள் சொல்கிறோம். மொபைல் லைட் ஆன் பண்ணலாம். ஸோ நம்ம வெளியே போனதால் திரும்பியும் வந்து ப்ளே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. 32 ரூபா. ஸோ பார்த்தீங்களா, எல்லாம் வந்துடுச்சு. எலக்ஸ்டா டிவியில் டபிள்யூ கேம்.
கொஞ்சம் ஜாஸ்டிக்கு மேலே தூக்கு. இப்போ கரெக்டாக இருக்குது. தம்ப்நெயிலுக்கு சூப்பராக இருக்குப்பா இந்த இது. என் தம்பி எப்படியா நான் விளையாட சொல்லிக்கிறேன். அவன் என்னென்ன ப்ரெஸ் பண்ணணும் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க மேலே. ஓகே, டோன்ட் ட்ரை திஸ் கோட். இது வந்து டபிள்யூடபிள்யூக்குப்பா. நம்மளோட இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் வீட்டில். அப்போ தான் இந்த கேம் அவங்களால வீட்டில் விளையாட முடியும். WWE 2K2023 போன வருஷத்து. இப்போ 2024 வந்துச்சுல்ல. வீடியோ ஆல்ரெடி 16 நிமிஷம் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். என்ட்ரன்ஸ் வேணுமா வேணாவா? ஸோ அட்டென்ஷன் வருது. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 16 நிமிஷம் போயிடுச்சா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பண்ணலாம். அலெக்சா பெல்லி, பாபி லேஷ். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு தான் நாங்கள் ப்ளே பண்ணுறோம்ப்பா. அந்த என்ட்ரன்ஸ் அதெல்லாம் நார்மல் கேம் NXT அப்படியே வாழலாம். டிவி பக்கத்தில் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மணி இன் த பேங்க்கு, ரெஸ்லமேனியா, ஸ்மாக்டவுன், ராயல் ராம்போ எல்லாமே இதில் இருக்குது. நீங்களே இதெல்லாம் பண்ணலாம். இப்போ இதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்காகவே ஜான்சினா என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு அது ப்ளே பண்ணுறது டேரெக்டாக காட்டுறோம். ஏன்னா டைம் இல்லைப்பா. நான் 16 நிமிஷம் நீங்கள் பார்க்குறீங்களா? ஆனால் பார்க்குற அந்த 16 நிமிஷம் நான் யூஸ்ஃபுல்லாக சொன்னால் அது நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே என்ட்ரன்ஸில் ஸ்கிப் பண்ணுறோம். கோடி ரோட்ஸ் விசஸ் ரோமன் ரெயின். ஏன்னா இது தான் இப்போ கரண்ட்டில் போனதில்லை இந்த மேட்ச்சு. அதை அப்படியே பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. முதல் முறையாக ஒரு சாதாரண எலக்ட்ரா ஸ்மார்ட் டிவியில் எவ்வளோ பெரிய கேம் விளையாடக்கூடிய வீடியோ போட்டது இந்த பெருமை என்னையே சாரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் தாங்க. இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளே பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு 4G வைஃபைனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியும் இதை பார்த்தீங்கன்னா டிவி ஒரு 20,000 டிவி நீங்கள் வாங்கணும், 5 ஸ்டிக் வாங்கணும், வைஃபை கனெக்ஷன் வாங்கணும். ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, ரன்னிங்கில் தான் இருக்குது. சைடில் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வீட்டில் இருக்கிற மெயின் லைட் ஆஃப் பண்ணோன்னா இதோட க்ளீனாக தெரியும். வீட்டில் லைட் ஆஃப் பண்ணால் அம்மா திட்டுவாங்க. டேய், அமெரிக்கன் நைட் மேர். கோடி ரோட்ஸோட என்ட்ரன்ஸ்ப்பா. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு ராமன் ட்ராகன் பார்க்கலாம். என்னோட பேக்ரவுண்டில் சவுண்ட் வரலன்னு நினைக்காதீங்க, அதுக்குன்னு ஓனர் காப்பிரைட் வைப்பாங்க. உங்கள் நெட் கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கிளியரிட்டி அழகாக வரும். இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸை ஸ்கிப் பண்ணுறோம். என் தம்பி ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுறான். சாரிப்பா, இந்த கேமிங் ஆப்ஷனில் என்ட்ரன்ஸ் ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் வரல போல். இப்போ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஸ்கிப் பண்ணுன்னா அதுக்கான ஆப்ஷன் மேலே இருக்கிற மெனு ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஜாஸ்டிக் கண்ட்ரோல் வரும்ல, அதை வச்சு மவுஸ் வச்சு நீங்கள் ஸ்கிப் தி சீன் அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரோமன் ரேகனோட என்ட்ரன்ஸ் பார்க்கலாமா? கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் பார்க்கலாம். எப்படியும் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி கரண்ட் மேட்ச் மாதிரியா இருக்குதா? ரோமன் ரேகன். ஓகே, ரோமன் ரேகத்தை ஸ்கிப் பண்ணலாமா? ஆமாம், ஸ்கிப் பண்ணுறோம். இப்போ மேலே போய்ட்டு ஷோ பண்ணிட்டு ஜாஸ்டிக் ஆப்ஷன் வரும். அதை போயிட்டு என்ன ப்ரோ எல்லாம் பண்ணுனீங்களே எல்லாம் பண்ணணும். ஏன்னா 1,00,000 ரூபா வந்துடும். நீங்கள் இப்போ சிஸ்டம்மு, பிசி, லேப்டாப் அதெல்லாம் வாங்கணும்னா. ஆல்ரெடி எலக்ட்ரா டிவி வாங்கி 5 ஸ்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எலக்ட்ரா டிவி 5 ஸ்டிக் இருக்குதுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கும். இப்போ நம்ம கேமிங் விளையாடக்கூடிய இதாக இருந்தாச்சு, ஹைட் பண்ணிடலாம் ஜாஸ்டிக்கை. இப்போ இந்த ப்ளூடூத் ஜாஸ்டிக் கேமிங் இதாச்சு நம்ம ப்ளே பண்ணுறோம். இப்போ நம்ம எந்த ஆள்னு சொல்லிட்டு என் தம்பி சொல்லுவான். நாம் தான் கோடி ரோட்ஸ். ரோமன் ரேகன் வந்து சிஸ்டம் விளையாடுது. கோடி ரோட்ஸோட லெவல் பார்க்குறீங்களா? அங்கே அதுதான் அவனோட லெவல்.
ஸோ ஓகேவா உங்களுக்கு? அப்படி தத்ரூபமாக இருக்குதா கண்ட்ரோல்லாம்? சூப்பராக இருக்குல்ல? ஸோ ஆல்ரெடி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ நீங்கள் நிச்சயம் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணோம் போதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ தேங்க்யூ. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ராஸ் டிவியில் அதிகமாக ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு அந்த கம்பெனிக்கே தெரியாது போல், நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா இதுக்குன்னு ஒரு கேட்டகரி பீப்புள் இருப்பீங்க. அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களை ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கல. See you by next video. So bye. I'm a friendly neighbor Vinay Justice. So bye.